வெறும் 16 மில்லியன் இருந்த ஸ்பெர்ம் கவுண்ட் 3 மாத ட்ரீட்மெண்ட்டில் 28 மில்லியன் ஆயிடுச்சு. 20% இருந்த மொட்டிலிட்டியும் இப்போது 42% ஆயிடுச்சு. இவர் அப்படி என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தார், என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்டாருன்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உடனே எல்லாரும் கமெண்ட்லேயும் இன்பாக்ஸ்லேயும் வந்து மெடிசன் பேர் என்னன்னு சொல்லுங்கள், நாங்களும் வாங்கி சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இது ஒருத்தருடைய கண்டிஷனையும் அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளத்தையும் பொறுத்து மெடிசன் டிஃபர் ஆகும். ஃபுட்டுமே ஒருத்தருடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ எந்த பிரச்சனையுமே சொல்லாமல் வெறும் மெடிசன் பேர் மட்டும் கமெண்ட்டில் கேட்காதீங்க. அவருக்கு இருக்க கண்டிஷன்னால் நேச்சுரலான ப்ரெக்னென்சி பாசிபிளே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் இங்கே வந்து சரியான ஒருத்தவங்களுடைய ரெஃபரன்ஸ்னால் அவர் இங்கே ட்ரீட்மெண்ட்காக வந்தார். ஸோ அவர் இங்கே வந்து அனலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த்ஸ்லேயே மொட்டிலிட்டி நார்மல் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸ்பெர்ம் கவுண்ட்டும் ரொம்ப அதிகமாகவே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. டயட்டுமே அவருடைய ஒர்க் ஹேபிட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்ததில் ரிசல்ட் நல்லாவே வந்துருச்சு. ஸோ அசோஸ்பெர்மியா, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கிறது, மொட்டிலிட்டி இஷ்யூஸ் இல்லை மார்ஃபாலஜி இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே 100% ட்ரீட்டபிள் கண்டிஷன்.